அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. வணக்கம் சம்பந்தி. வாங்க வணக்கம். மாமா அந்த லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தீங்களா? உங்களுக்கு யாரு வந்துட்டாரு. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டுல வேலை சௌக்கியமா? நீங்களே இவ்வளவு லேட்டா வரலாமா? கை காட்டுங்க. எதுக்குமா? சாப்பிடுறதுக்கு 1 hour முன்னாடியே நீங்க மாத்திரை போட்டுக்கணும். கை காட்டுங்க. என்னம்மா இங்கேயும் மாத்திரையை கொண்டு வந்துட்டியா? அப்பா நீங்க எப்படி மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்தாங்க பொடிங்க. என்னை ஏமாத்த முடியாது. போட்டுக்கோங்க. சரி குடும்பா. சம்பந்தி அடடே வாங்க வாங்க உட்காருங்க சம்பந்தி. அபிராமி கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆமா சம்பந்தி, நான் டாக்டருக்கே பயப்பட மாட்டேன், இந்த டாக்டருக்கு பயப்பட வேண்டியிருக்கு. கரெக்டா சொன்னீங்க சம்பந்தி. ஆமா சந்தியா இன்னும் வரலையாமா? இல்லப்பா, அவ எக்ஸாம் முடிச்சிட்டு வரதுக்கு மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். சரிம்மா நீ போமா. சரிப்பா. சம்பந்தி, இந்த பொண்ணுங்களுக்கு அப்பா மேல இருக்கிற பாசம் இருக்கு. வாமா. எப்பப்பா வந்தீங்க? வந்தேன். நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. பெரிய சம்பந்தி என்ன கூப்பிடல. நியாயமா நான் வந்திருக்க கூடாது. ஆனா உங்க மாமனார் என்ன மதிச்சு கூப்பிட்டாரு, அதுக்கு தாமா வந்தேன். அடாடாடாடா, என்ன சம்பந்தி இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு? வாங்க. வணக்கம். வந்து உங்க பேத்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? ஐஸ்வர்யா உங்களுக்கும் பேத்தி தானே? வாங்க. என்ன சம்பந்தி அவங்க கூப்பிடலன்னு வருத்தப்படுறீங்களா? அவ யாரு? உங்க பேத்தி தானே? நீங்க அவ தாத்தா தானே? உங்க ஆசீர்வாதம் ஐஸ்வர்யாவுக்கு தேவை தானே? வாமா புடிமா புடி. வாங்க வாங்க எழுந்துருங்க. வாங்க வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க நடங்கப்பா. வாங்க. என்ன சம்பந்தி நீங்க உங்க பேத்திய பாருங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பூ எடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. உங்களுக்கு புது ஸ்கீம் போட்டிருக்கோம் சார். இந்தியாவிலேயே நம்பர் 1 எங்களுக்கு தான் சார். இப்போ 1% போட்டா 10% லாபமா கொடுப்போம் சார். ரொம்ப நல்ல சார். நீங்க ஆபீஸ் மேனேஜரா? சார் என்ன சார் ஓனர் வசதி எங்கடா? சார் அவர் இன்னும் வரல சார். பொதுமக்களுக்கு சேர வேண்டிய 3 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு எங்கடா போய் ஒளிஞ்சிட்டான்? எங்க போய் ஒளிஞ்சிட்டான்? சார் கூடிய சீக்கிரமே பணத்தை எல்லாருக்கும் செட்டில் பண்றதா சொல்லியிருக்காருல்ல சார். பணத்தை செட்டில் பண்ணுன்னு நினைக்கிறவா? ஒழுங்க ஆபீஸ்ல இருக்கணும். ஒரு சவரம் தங்க காசு கலர் டிவின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கான்? எங்க போய் ஒளிஞ்சிருக்கான்? அடிக்காதீங்க சார். சார் சார் வீட்ல தான் சார் இருப்பாரு. வீட்ல பாத்துட்டு தான் வரேன். சார் வீட்டை பூட்டிட்டு குடும்பத்தோட எஸ்கேப் ஆயிட்டாங்க. சார் யோ இவனை கூப்பிடுறேன் ஸ்டேஷனுக்கு. சார் 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 நான் புள்ளக்குட்டிக்காரன் சார். மாசம் 8000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலை செய்யறேன் சார். மத்தபடி இந்த கம்பெனிக்கும் அந்த பணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை சார். எனக்கே 2 மாசமா சம்பளம் கொடுக்கல சார். சார் 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 என்ன விட்டுருங்க சார். சார் 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 விடுறேன்.
மரியாதையா அவன் எங்க இருக்கான்னு சொல்லி சார் 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 சொல்லிடுறேன் சார் ஏமாத்து சார், நினைச்ச சொல்லிடுறேன் சார் தூக்கி சார் கொண்டு சார் உள்ள வச்சு சார், குமுறு குமுறு சார், குமிரிடுவேன் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சொல்லு. சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் இன்னைக்கு அவங்க அண்ணன் பொண்ணுக்கு விசேஷம் சார் எல்லாரும் அவங்க பெரிய சம்பந்தி ரவி வர்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சார் அப்படி சொல்லு. அதான் நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறானா. இப்ப பிடிக்கிறேன்டா அவனை. வாங்கய்யா. ஏய் முதல்ல ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. இப்போ நீ போயா. சொல்லுங்க முரளி. சார் அந்த சீட்டு பணம் விஷயமா உங்களை தேடி போலீஸ் ஆபீஸ்க்கு வந்தாங்க சார். ஆமா அதுக்கு என்ன இப்போ? உங்களை எங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு போறாங்க சார். நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டீங்களா? வேற வழி இல்ல சார், என்ன போட்டு அடிச்சதால சொல்லிட்டேன். ஐயோ என்னங்க பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டீங்க. சரி வைங்க நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அப்பா என்னப்பா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறப்பா. டேய் இருப்பா, சாப்பிட்டுட்டு போயிடு. இல்லப்பா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து சாப்பிடுறேன். 10 நிமிஷத்துல முடியல. இல்லப்பா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நான் போயிட்டு வந்துடுறேன். வர மாமா. என்னடா இது? சாப்பிட்டு போங்க. டேய் நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், இவன் பாட்டு எங்க வெளியில போயிட்டு இருக்கிறான். எங்க போறானே தெரியலையே. அண்ணன் எங்க போகுது? சாப்பிட்டு போலாம்ல. என்னம்மா நானும் சொன்னேம்மா, அவன் ஏதோ அர்ஜென்ட்டா போறேன்னு சொல்றான். அவன் எங்கதான் போறான்? சார் யோ, என்ன சார் பின்னாடி விஷயம்? எல்லாம் போய் தேடி பாருங்கய்யா. வசந்த் எங்கய்யா? சார், என்ன வசந்த் சார்? எங்க? ஒரு இடம் விடாம பின்னாடி எல்லாம் தேடி சார் பாருங்க. சொல்லுங்க சார். என்ன சார், என்ன விஷயம்? வசந்த் பொதுமக்களுடைய பணத்தை 3 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டான். 10 நாள்ல திருப்பி தரணும் எழுதி கொடுத்துருக்கான். கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சியா? அங்க இருக்கானயா? ஒரு இடம் விடாம தேடுங்க. வசந்த் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் சார். அப்படிப்பட்ட பையன் இல்ல சார் அவன். நான் சொல்றேன் கேளுங்க சார். இருக்கானயா? அங்க எங்கேயுமே இல்ல அவன் உள்ளதா இருப்பான். வாங்க. சார், ஒரு நிமிஷம் போய் சார். இன்ஸ்பெக்டர் வீட்ல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல பிரச்சனை பண்ணாதீங்க. வசந்த் எங்க இருந்தாலும் கூட்டி வந்து நான் உங்ககிட்ட ஹலோ, வைக்கிறேன். நான் உங்களுடைய சர்வெண்ட் இல்ல, கவர்மெண்டோட சர்வெண்ட். என்னை என் டியூட்டி பார்க்க விடுங்க. வாங்க உள்ள போங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, போலீஸ். சார். ஹலோ இன்ஸ்பெக்டர். கான்ஸ்டபிள், வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். போய் தேடியா மேல. நீ அந்த பக்கம் போய் தேடியா. சரிங்க சார். நீ சொல்றது கையில கேளுங்க மட்டும் சார். மாட்டுட்டான் அவன். சார், சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். என்னங்க என்ன சொல்ல போறீங்க? வசந்த் அப்படிப்பட்ட பையன் இல்ல. அவன் யாரையும் ஏமாத்த மாட்டான். அப்போ ஏமாத்தமா தேடி வந்திருக்கோமா நாங்க? ஆளு எங்க போனான்னு சொல்லுங்க. என்னப்பா இதெல்லாம்? என்னம்மா? இன்ஸ்பெக்டர் முதல்ல ஃபங்க்ஷன் முடிட்டோம். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் ஹலோ, பார்த்துக்கலாம். நாங்க டியூட்டி பார்க்க வந்திருக்கோம். உங்க வீட்டு ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் எங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. பணம் கொடுத்தவங்க அரெஸ்ட் பண்ண சொல்லி எங்களை பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. சமதி என்ன சொல்றாரு பாத்தீங்களா? சும்மா இருங்க சம்பந்தி. நான் எவ்வளவு சந்தோஷமா கிராண்டா இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருந்தேன். இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கம் பண்ணிட்டீங்களே. சரி சமந்தி, நீங்க போய் வந்தவங்கள சாப்பிடறதுக்கு கவனிங்க. நான் இதை பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்கிறீங்க? நான் இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு எல்லாரையும் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது? ஒட்டு ஒத்துமா இப்படி என்ன அசிங்கம் பண்ணிட்டீங்களே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதுக்கு மேல யாரும் என்ன இப்படி அவமானப்படுத்த முடியாது. சமந்தி, சமந்தி. இன்ஸ்பெக்டர், இங்க பிரச்சனை வேண்டாம். வசந்த் வந்த உடனே நானே அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நீ சொன்னா வந்துருவானா? கண்டிப்பா வருவான். நீ யாரு? அவன் என் பிள்ளை. ஓ, அந்த ஃப்ராட பெத்த அப்ப நீதானா? இருந்தானையா? உள்ள இல்ல சார். அங்க என்ன ஆச்சு? மேல ஃபுல்லா பார்த்தாச்சு சார். ஆள் இல்ல சார். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேனே சார். வசந்த் இந்த வீட்டுல இல்ல சார். குடும்பத்தோட சேர்ந்து அவனை அனுப்பி வச்சிட்டீங்களா? யோ, இந்த ஆளை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து. இவன் மேல பிள்ளைக்கு பாசம் இருந்துச்சுன்னா தன்னால தேடி வரும். போலாமா? நீயா வந்தா மரியாதை, நானா இழுத்துட்டு போனா அசிங்கமா. அவரை விட்டுருங்க சார்.
நான் வசந்தோட மாமனார் தான். அவருக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போங்க சார். யோ அப்பனை கூட்டிட்டு போனாலே வருவானா என்னன்னு தெரியல. ஆஃப்டர் ஆல் நீ அவனோட மாமனாரு. உன்னை கூப்பிட்டு போனா ரொம்ப வசதியா பெற்று ஒரே அடியா ஓடினாலும் ஓடிடுவாங்க. வாயா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவரை விட்டுருங்க. என் புள்ள இப்ப வந்துருவான். ஆமா சார், என் அண்ணன் ரொம்ப நல்லவர். யாரையும் ஏமாத்திருக்க மாட்டாரு. அவர் ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. எங்க அப்பாவை விட்டுடுங்க சார் தப்பு ப்ளீஸ். பண்ணாதவன் எதுக்கு ஓடி ஒளியணும்? சார் அவர் ஒன்றும் ஒளியில. அபிராமி எதுவும் ஆகாது. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. இந்த மாதிரி நேரத்துல நீதான் தைரியமா இருக்கு. இல்லப்பா சார், நவருமா நவருங்க. கேளுங்க சார். அப்பா சார் கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. அண்ணா அப்பாவை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. நீங்க போய் அவரை விட சொல்லுங்க. நான் போனா ப்ளீஸ். விடுமா. என்னை விட அதிகமா சம்பாதிக்கணும்னு பேராசைப்பட்டு தானே சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சான். அப்பதான் அவனை என்கரேஜ் பண்ணாரு. அப்பதான் போய் ஆகணும். என் புள்ள வந்தோன்னு நான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன் சார். இவரு அவர் கூட்டிட்டு ரொம்ப போயிடாதீங்க. நல்லவர் சார். என்னங்க இது? இதெல்லாம் இப்ப பேசுற நேரமா? போங்க போய் மாமா விட சொல்லுங்க. ஏய் விட சொன்னா என்ன புடிச்சிட்டு வாங்கடி. நான் போட்டுமா? எனக்கு என் மாமனார் எப்பேற்பட்ட மனுஷன். எல்லாரும் சேர்ந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்க பார், நம்ம பொண்ணு வாழ்க்கையில் நடக்கிற மொத ஃபங்க்ஷன் இது. எனக்கே அவன் மேல கோவமா தான் இருக்கு. போய் தொலைவிட்டு விடு. அப்பா அப்பா எனக்கு போங்க ஏய். ப்ளீஸ். உன் வேலை என்னவோ அதை பாரு. போடி. அப்பா சார் ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத ரொம்ப நல்லவர் சார். அவர் விட்டுருங்க சார். சார் 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 எங்க அப்பா விட்டுடுங்க சார். எங்க அண்ணன் வந்த உடனே நாங்களே அனுப்பி வைக்கிறோம் சார். சொல்றத கேளுங்க சார் ப்ளீஸ் சார். நீங்க இப்படி கெஞ்சறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வசந்த அழைச்சிட்டு ஸ்டேஷன்ல வந்து பாருங்க. யோ ஏரியா சார் சார் ஏறி ஏறா. கண்டிப்பா வந்து வந்து சொல்றோம் சார் ப்ளீஸ். அப்பா ஐயோ அப்பா என்னங்க சார் என்னங்க என்னங்க இதெல்லாம் நீ தைரியமா இருக்கணும். என்னங்க ஒண்ணும் இருக்காது. போயிட்டு வந்துடுவேன். அபிராமி அம்மா வண்டி அடியா. அப்பா ஐயோ ஐயோ கடவுளே. அம்மா நீ ஒன்னும் பயப்படாதம்மா. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசி அப்பாவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேம்மா. கவலைப்படாத. போயா சார் போயா போ போயாண்ணா போ. அப்படி போய் நில்ல. என்ன சார் இதெல்லாம்? என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே சார். என் பேத்தி விசேஷத்துல இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டீங்களே. அந்த விழாவை முழுசா நடத்த முடியாம பண்ணிட்டீங்களே சார். இது உங்களுக்கு நியாயமா சார்? யோ உன் பையன் மட்டும் ஓடி ஒளிய மாதிரி தான் உன்னை ஏன் கூட்டிட்டு வரேன்? பணம் கொடுத்தவங்க இங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? பொதுமக்களுடைய பணத்தை 3 லட்சம் ரூபாய் உன் புள்ள ஏப்பம் விட்டுருக்கான். இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம், உனக்கு தெரியலங்கிற. இதான் நீ புள்ள வளர்த்த லட்சணமா? என்ன சார் இப்படி பெரிய வார்த்தை இல்ல சார். என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல சார். அவன் யாரையும் ஏமாத்த மாட்டான் சார். என் பையனை நான் அப்படி வளர்க்கல சார். அப்படி வளர்க்கல. இப்போ வந்துடுறேங்க. அப்பா அபிராமி நீ எதுக்குமா இங்கெல்லாம்? இல்லப்பா இல்ல அமைதியா இருங்கப்பா. சார் எங்க அப்பா என்ன தப்பு பண்ணாரு? அவரை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஃப்ராடு புள்ளைய பெத்தார்ல, அதான் அவர் பண்ண தப்பு. சார் இதுக்கும் எங்க அப்பாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவரை விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார். 3 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டு. இப்போ விடுறேன் சார். இந்த பிரச்சனையில என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். என் பையன் வரட்டும், அவனை விசாரிப்போம். அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் சார். உன் பையன் எங்கேயா வர போறான்? பணத்தை தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடினவன் திரும்பி வந்து தருவானா? சார் என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல சார். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் தரேன். ஒண்ணு உன் புள்ள வரணும், இல்லைன்னா பணம் வரணும். அதுக்கு மேல 5 நிமிஷம் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. உன் மேல எஃப்ஐஆர் போயிட்டு கோர்ட்ல கொண்டு ப்ரொடியூஸ் பண்ணு. என்ன பாக்குற? உன் பையன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவங்கள உன்னை நம்பி கொடுத்தேன்னு தான் சொல்றாங்க.
அதுவும் சரிதானையா? உன் பையன் உன் பேர்ல தானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான். திருமலை சிட் ஃபண்டுன்னு பெருசா போர்டு வச்சிருக்கீங்கல்ல, அது ஒண்ணு போதிய ஒன்ன கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடியே கொண்டு நிறுத்தணும்னு வச்சுக்க, 15 நாள் ரிமாண்ட்ல வச்சிருவாரு. நாளைக்கு சனிக்கிழமை 2 நாள் கோர்ட் லீவு, ஜாமீன் கூட மூவ் பண்ண முடியாது. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ப்ளீஸ் சார். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? அபிராமி, பயப்படாதம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. நான் ஜெயிலுக்கு போகணும்னு விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாதுமா. இல்லப்பா, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். எந்த தப்பும் பண்ணாம நீங்க எப்ப ஜெயிலுக்கு போகணும்? ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வரேன். அபிராமி, அபிராமி. என்னையா உன் பொண்ணு எங்க போறா? கவுன்சிலரை கூட்டிட்டு வர போறாளா, இல்ல இந்த தொகுதி எம்எல்ஏவை கூட்டிட்டு வர போறாளா? இங்க யாரு வந்தாலும் ஒண்ணும் ஆகாது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். ஏன் சார் சார், நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன். இப்ப அர்ஜென்ட் ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரே மாசத்துல நான் திருப்பி கொடுத்துருவேன் சார். சார், இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல சார். எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டானா? இனிமே இவனை நம்பினா பிரயோஜனம் கிடையாது. மகேஷ் பக்கத்தில் தான் இருப்பான், அவன்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. ஆனா திடீர்னு 3 லட்ச ரூபாய் நான் எங்க போவேன்? ஏதோ 10,000 15,000 கூட என்னால பொட்ட முடியும். ஒரே நாள்ல 3 லட்ச ரூபாய்னா எப்படி முடியும்? சொல்ல அபிராமி. அண்ணா, நீ எங்க போயிட்ட? ரொம்ப நேரமா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. போலீஸ்காரங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? அப்பாவை எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க? நீ 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டியா? நீ வந்தாதான் அப்பாவை அனுப்ப முடியும்னு சொல்றாங்க. இல்லனா அப்பாவை ஜெயில வச்சிருவேன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணா. ஐயோ அபிராமி, நான் பணத்துக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ண்ணா. முதல்ல நீ ஸ்டேஷனுக்கு வா. சரி, நான் வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வாண்ணா.